गोपाल वाद्यार, गणपति वाद्यार, सहस्राणि सहस्रबाहुवाः नीलग्रीवाः श्रीकण्ठादिभगं रुद्रावश्रुताः ये वृक्षेषु तस्मिञ्जरा नीलग्रीवा विलोहिताः सर्व वेदांत समेत सत्यानंद रहिता विज्ञात्री वेदवर्जिता योगिनी योगदा योग्या योगानंदा युगंधरा इच्छा शक्ति ज्ञान शक्ति क्रिया शक्ति स्वरूपिणी सर्वाधारा सुप्रतिष्ठा सतत ध्रुवधारिणी अष्टमूर्ति रजा डॉक्टर कार्तिक रामन, डॉक्टर अरुण अय्यर, अनंत कृष्णन, कृतिवासन, राम नारायण, அருணகிரிநாத பெருமானை பார்த்தால் திருப்புகழுக்கு மேல் மறு புகழ் கிடையாது என்று சொல்லப்படுகிறது. இப்படி ஒவ்வொருத்தரும் இறைவனை பற்றி போற்றி புகழ்ந்து பாடியிருக்கின்றார்கள். ஆனால் வேதங்கள் என்ன சொல்கின்றது? நம்ம பிறவி பிறந்ததிலிருந்து ஒருவன் முக்தி அடையும் வரையில் வாழ்நாள் முழுவதும் என்னென்ன செய்ய வேண்டும், என்ன செய்தால் என்ன பலன் என்பதை ஒவ்வொரு வேதங்களிலும் ஒவ்வொரு விதமாக கூறப்பட்டிருக்கின்றது. ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வ வேதம். இந்த அதர்வண வேதம் என்பது 4வது வேதமாக வைத்திருக்கார். அது முதல் வேதமாக ஏன் எடுக்கவில்லை என்றால் அதிலிருந்து எத்தனையோ சம்ஹார ரகசியங்கள் இருக்கு. அதுல துஷ்டர்களை சம்ஹாரம் செய்வதால் ஒரு மந்திரங்கள் அதிகமாக இருக்கின்றது. 4 வேதங்களிலும் இருக்கின்றது. வேதநாயகனாகிய பிரம்மதேவனுக்கு ஏற்கனவே 5 முகங்கள் இருந்தன. அப்ப 5 முகங்கள் இருக்கச்சே அந்த வேதநாயகனுக்கு பிரம்மாவுக்கு எப்படி 4 முகங்களாக ஆகின்றன? அவருக்கு ஒரு கர்வம் ஏற்பட்டது. சிவபெருமானுக்கு 5 முகம், ஆஞ்சநேயருக்கு 5 முகம், விநாயகர் பெருமானுக்கு 5 முகம், ஹேரம்ப கணபதி என்று பெயர். காயத்ரி தேவிக்கு 5 முகம், வேற யாருக்கும் 5 முகமே கிடையாது. ஆனா வேதநாயகனாகிய பிரம்மதேவனுக்கு 5 முகம் இருக்கின்றன. அதுதான் சதாபிஷேக வைபவத்தில் பஞ்ச பிரம்மா, 5 பிரம்மாவை பூஜிக்கணும். பிரம்மா, பிரஜாபதி, இரண்யகர்ப்பன், சதுர்முகம், பரமேஸ்வரன் என்ற 5 பேருடைய பிரம்மதேவனை பூஜிக்கணும். அவருக்கு ஏன் பிரம்ம கபாலம் அவருடைய தலை அபகரிக்கப்பட்டது என்றால், வேதம் சொல்பவன் எப்பயுமே சத்தியமாக நடக்கணும். அவர் ஒரு சத்தியத்தை கடைபிடிக்காம போய்விட்டார். அதனால சிவபெருமானாலே அவருடைய தலையை அபகரிக்கப்பட்டது. அந்த தலையாக இருக்கப்பட்டது அவர் கையிலே ஒட்டி கொண்டே இருந்தது. அந்த ஒரு வேதநாயகனுடைய சிரசை அபகரித்ததுனால சிவபெருமானுக்கும் பிரம்மஹத்தி பாவம் ஏற்பட்டது. சிவபெருமானுக்கே ஒரு பிரம்மஹத்தி பாவம்னா பிரம்மனுடைய தலை அபகரித்ததுனால அதை எந்த விதத்துல நீ அந்த பாவத்தை நிவர்த்தி செய்யலாம் சிவபெருமானுக்கு என்ற அடிப்படையில் அவர் அன்னபூர்ணியிடம் பிட்சை கேட்டார். கமண்டல் எடுத்து அந்த கமண்டல் ஓட்டு பிட்சை போடாக மாறிவிட்டது தலை.
அதிலிருந்து பிச்சை கேட்டு அவர் சாப்பிட்டார், போஜனம் செய்தார். அதனால தான் அந்த பாவத்தை நிவர்த்திக்கிறது இந்த கபாலை கையை விட்டு நெருவி போய்விட்டார். அப்படி யார் உலகத்தில் எந்த தப்பு பண்ணாலும் சிவபெருமானா இருந்தாலும் தப்புக்கு தண்டனை உண்பதை எடுத்து காட்டுவது தான் நம்ம இதிகாசங்களும் புராணங்களும் வேதங்களும் கூறுகின்றன. ரிக்வேதத்தில் என்ன அப்படின்னா, நீ எப்படி அக்னி உபாசிக்கணும். இந்த வேதத்தில் அக்னி மேலே புரோஹிதம் யஜ்ஞஸ்ய தேவ மிருத்யுஜம் ஹோதாரம் ரத்னதாதமம். நீ அக்னி ரூபமாக எந்த காரியம் செய்யறியோ, அக்னிக்கு போஸ்ட்மேன் என்ற உத்தியோகம், இங்க இருக்கிற தபாலை கொண்டு இன்னொரு இடத்துல கொண்டு சேர்ப்பார். அது மட்டும்தான் அக்னி பகவானுடைய வேலை. அடுத்தபடியா இன்னும் யாருக்குன்னா அந்தணர்களுக்கு ஒரு வேலை. இவர்கள் சொல்லும் மந்திரத்தை இறைவன் ஏற்றுக்கொண்டு இந்த வேள்வியை ஏற்றுக்கொண்டு அவர் திருப்தி அடைகிறார். அடுத்தபடியாக வருண பகவானுக்கு நீர், அவருக்கு ஒரு போஸ்ட்மேன் உத்தியோகம். யாராவது நம்ம குளிக்கிறோம், ஸ்நானம் பண்றோம், நம்ம அழுக்கெல்லாம் போயிடுது, அந்த அழுக்க எடுக்கிறார். சரி, நதிகளில் ஸ்நானம் பண்றோம், பாவங்கள்லாம் நிவர்த்தி செய்கிறார். கலசங்கள்லாம் வச்சு மந்திர ஜலத்தை தீர்த்தத்தை தலையில விடுறோம், அதனால அவருக்கு புண்ணிய சாங்கியத்தை கொடுக்கிறார். அவருக்கும் ஒரு போஸ்ட்மேன் உத்தியோகம் தான். அக்னி பகவானுக்கு, வேத விற்பனர்களுக்கு, வருண பகவானுக்கு 3 பேருக்குமே எதையுமே தனக்கு என்று எடுத்துக்கொள்வது கிடையாது. பிறருக்காகவே வாழ்வது இவன் 3 பேருடைய கடமைகள். யார் வேணா காத்து இருக்கலாம், காத்து கிடைக்காத கூட காத்துலேருந்து நம்ம ஆத்மாவிலேருந்து காற்றை வரவைக்கலாம். ஆனால் வருணம் அப்படி இருக்க முடியாது, அக்னி அப்படி இருக்க முடியாது. நாமெல்லாம் உடம்பு அப்படியே ஜுரம் அப்படின்னா ஃபீவர் வந்துருச்சுன்னா உடம்பு கொதிக்கிறது. உள்ள ஏதோ ஒரு அக்னி இருந்து தானே நம்ம சரீரத்தை பூரா கொதிக்க வைக்கிறது. அதுக்கு தான் சிதக்னி குண்ட சம்பூதாதி நம லலிதா சஹஸ்ரநாமத்தில் சிது அக்னி, உன்னை சரீரத்தில் இருக்கிற அக்னி, அந்த அக்னி சுத்தமா இருக்கணும் அப்படின்றது தான் ரிக்வேதத்தை சொல்றது. ரிக்வேதத்தில் அக்னி மேலே புரோஹிதம், ஹிதம் என்றால் சாதகம், உதவி, சந்தோஷம் என்று பெயர். இப்படி சாதகமான முறையில எது இருக்கணும் அப்படின்னா, நம்ம சாப்பிட்டதெல்லாம் ஜఠராக்னி, அக்னி ஜலிக்கணும். அதுக்குதான் நீதி சாஸ்திரங்களே ஒரு வாக்கியம், அனபியாசே விஷம் சாஸ்திரம், அஜீர்ணே போஜனம் விஷம், தரித்திரஸ்ய விஷம் கோஷ்டி, விருத்தஸ்ய தருணி விஷம். இந்த விஷம் விஷம் என்று ஏன் சொல்வாங்க அப்படின்னா, அபியாசம் இல்லாதவங்க இடத்துல நீ சாஸ்திரத்தை சொன்னால் அந்த சாஸ்திரம் அவங்களுக்கு விஷமா தெரியும். ஏன்னா அவங்க பிராக்டிக்கல்லே கிடையாது, அனுபவத்துல கிடையாது. அதனால நான் பேசுறதெல்லாம் உங்களுக்கு ஒரே போர் அடிக்கலாம். என்ன இது அனுபவ சித்தாந்தத்துல கிடையாது. அனபியாசே விஷம் சாஸ்திரம். அபியாசம் இல்லாத இடத்துல சாஸ்திரம் சொன்னா சாஸ்திரத்தை கேட்கக்கூடிய தன்மை கிடையாது. அது தன்மையை வரவழைக்கணும். எந்த மாதிரி வரைக்கணும், இந்த மாதிரி பெரிய இடங்கள்ல தான் வரைக்க முடியும். அஜீர்ணே போஜனம் விஷம். நமக்கு அஜீர்ணமா இருக்கிறத மேற்கொண்டு சாப்பிட்டு பாருங்க, அந்த போஜனம் விஷமா மாறிடும். தரித்திரஸ்ய விஷம் கோஷ்டி. ஏழ்மையா இருக்கான், அவன் வீட்டுக்கு 10 பேர் கோஷ்டியா வந்தா அவனுக்கே சாப்பாட்டுக்கு வழி கிடையாது. 10 பேர் கோஷ்டியா வந்தா அந்த கோஷ்டி பார்த்தா சந்தோஷமா வரும், அப்படியே விஷமா தெரியும். விருத்தஸ்ய தருணி விஷம். அது மட்டும் உலகத்துல எல்லாருக்கும் தெரியும். என்னன்னா, வயதான கிழவனுக்கு இளம் வயது பிண்டாட்டி விஷம்னா எப்படி அனுபவிச்சு சாஸ்திரங்கள்ல எந்த காலத்துல ஏற்படுத்திருக்கான் பாருங்க. ஏன்னா இவன் நடுக்கத்திலே பெரிய உடம்பு வியாதி வந்துருவான். அப்படி ஒரு அனுபவ சித்தாந்தத்தை வேதங்கள்லேருந்து சாஸ்திரம் ஏற்பட்டது, சாஸ்திரங்கள்லேருந்து புராணங்கள் ஏற்பட்டது, புராணங்கள்லேருந்து இதிகாசங்கள் ஏற்பட்டது, இதிகாசங்கள்லேருந்து நம்முடைய வாழ்க்கை நெறியெல்லாம் ஏற்பட்டது. இதே முதல் கடவுளாக ரிக்வேத மூர்த்தியாக பார்க்கலாம். ரிக்வேத மூர்த்தி, எஜுர்வேத மூர்த்தி, சாமவேத மூர்த்தி, அதர்வணவேத மூர்த்தி என்று 4 போர்டு இருக்கின்றன, விளம்பர பலகைகள் இருக்கின்றன. ஒவ்வொரு வேதத்திலும் 2 வித்வான்கள் பாராயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த ரிக்வேதத்துல நமக்கு என்ன கிடைக்கிறதுன்னா, அக்னியான புஷ்டி, பலவர்த்தனம், தேஜஸ் கிடைக்கிறது. அடுத்தபடியாக எஜுர்வேதம். இந்த எஜுர்வேதன்றதுல ஒரே ஒரு எஜுர்வேதம் தான். குறிப்பிட்ட காலத்திற்கு அப்புறம் அது 2 பாகமா பிரித்தார்கள். அது எப்படி அப்படின்னா, சூரியன் சந்திரன் என்ற அடிப்படையில் பகல் இரவு என்று இருக்கின்றன. அதன் அடிப்படையாக சுக்ல எஜுர்வேதம், கிருஷ்ண எஜுர்வேதம் அப்படி என்று பிரித்தார்கள்.
சுக்லம் என்றால் ராத்திரி காலத்துக்கு, கிருஷ்ணன் என்றால் பகல் காலத்துக்கு. எல்லாரும் என்ன பண்ண, கிருஷ்ணன்னா இருக்குதானே ராத்திரி காலமாச்சுன்னு நினைப்பாங்க. அது கிடையாது. கிருஷ்ண பட்சம் என்றாலே பகல் 12 மணி நேரம் சூரியன் இருக்காரு, 12 மணி நேரம் மறைஞ்சு இருக்காரு. அதனால கிருஷ்ணபட்சத்துக்கு இருட்டுன்னு ஆயிடாது. கிருஷ்ணன்ற சப்தம் பாவத்திலையும் விமோச்சனம் செய்யறதுக்கு ஒரு சப்தம், அதே மாதிரி சூக்ஷ்ம புத்தி கிடைக்கிறதுக்கு கிருஷ்ண சப்தம். எல்லாத்துக்கும் கிருஷ்ண சப்தம் தான். ஒரு தோஷத்தை நிவர்த்தி ஆகனா கிருஷ்ண கிருஷ்ணன் சொன்னாலே அந்த பூஜா பலன் பூர்ணமாக கிடைக்கிறதுக்கு கிருஷ்ண சப்தம். அந்த சுக்லம் கிருஷ்ணம் என்று பிரித்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எல்லாத்தையும் 2 வேதத்தையுமே ஒருவனால பூர்த்தியா அத்தியனம் பண்ண முடியாது. இந்த சுக்ல யஜுர்வேதத்துல மகத்துவம் கிருஷ்ண யஜுர்வேதத்தை விட அதிகமாக சொல்லியிருக்கார் யாக்ஞவல்கிய மகரிஷி.